ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். அதில் ஆஃப்டர்நூன் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் மைண்ட் ரெஃப்ரெஷிங்கான ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி மைண்ட் ரெஃப்ரெஷிங்கான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூனுக்கு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பன்னீர் புலாவும் இது கூடவே KFC ஸ்டைல் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியில் 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஒன்று ஏர் ஃப்ரையரில் போட்டு ட்ரை பண்ண போகிறோம், இன்னொன்று ஆயில் ஃப்ரை போட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பன்னீர் புலாவ் செய்கிறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 400 grams ஆஃப் பன்னீர், விச் மீன்ஸ் அந்த ஒரு பேக்கெட் பன்னீர் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். 400 இல்லை 500 grams ஆஃப் பன்னீர் இருக்கும், அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன்ஸ் கட் பண்ணிவிட்டேன், பன்னீரும் கட் பண்ணியிருக்கேன். பன்னீரை நான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணால் நம்மளுக்கு தவா ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸும் இந்த ஷேப்காக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குக்கிங் எல்லாமே கிட்ஸு சாப்பிட்றதுக்காக தான். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை விட சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் எந்த காயும் சேர்க்கல, பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். அதுவுமே எனக்கு ஃப்ரோசன் பட்டாணி தான் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான புலாவ் தான். இதில் பார்த்திங்கன்னா காரம்னு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப மைல்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த புலாவ் செஞ்சு முடிச்ச அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு தோசை பேன் எடுத்திருக்கேன். நான் அதிலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா உருகின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பன்னீர். ஸோ தட் கிட்ஸும் சரி நம்மளுக்குமே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பன்னீர் க்யூப்ஸுமே போட்டாச்சு. இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் போட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் போட போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீருக்கும் ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இது பண்ணிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன் பீஸும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம புலாவில் ஆட் பண்ணும் போது அது கரெக்டாக ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். இந்த தோசை தவா பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். பட் இதை டிஷ் வாஷர்லேயும் ப்ளஸ் இந்த யூஎஸோட அந்த அடுப்புலையும் நம்ம வைக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பர்டிகுலர் பேன் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நம்ம கூடி சீக்கிரம் மாற்றிடலாம்.
ஏன் நான் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னா, ஏன்னா என் அம்மாவே பார்க்கும்போது சொன்னாங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நான் என்ன பண்ணுறேனோ அதைத்தான் நான் வந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக அதுக்குன்னு ஒரு பொருள் வாங்கி அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நம்ம வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக நெக்ஸ்ட் விளாக்ஸில் வந்து அதை மாற்ற ட்ரை பண்ணுறேன். இதை நம்ம சப்ஸ்கிரைபராக ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுனால கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் பிளாக்ஸ் நாங்கள் யூஎஸ்ஏல முன்னாடியே வாங்கினது. வந்த புதுசில் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கீழே வச்சுட்டு போயிட்டோம். இப்போ தான் வந்து அதை ரீஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இவங்க 2 பேரோட ஜாலிக்கு காரணமே. இப்போ பார்த்திங்கன்னா விளையாடுற டைம் விளையாடுவா, மிச்ச நேரம் வந்து செல்லை கையில் எடுத்துருவா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டாய்ஸை மேலே கொண்டு வந்து ஓப்பன் பண்ணேன். ஆனாலும் பாருங்கள் அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான். அந்த செல்லை கீழே மட்டும் வைக்க மாட்டேங்கிறா. அதை யூஸ் பண்ணுறாலோ இல்லையோ அதை எடுத்துகிட்ருக்கா. பட் இனி என் செல் யூஸ் பண்ண மாட்டான். அவளையும் யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே இருப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. மேலெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ புலாவுக்கு தேவையான அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 2 அழகு குட்டி சின்னதில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை ஊற வச்சுக்கலாம். சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம விளாக்ஸில் சிக்கன் மேக்னேட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து புலாவுக்கு தேவையான அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 1 பாட்டில் தான் செய்ய போகிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ தட் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூடவே வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து மேக்னேட் பண்ண சிக்கனை இந்த KFC சிக்கன் ஸ்டைலில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா வச்சு பண்ணல. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ அதுதான் வச்சு பண்ணுறேன். இந்த கேக் மேக்கிங்க்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் டிப் பண்ணிட்டு திருப்பியும் கோட் பண்ணிட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் இனியன் வந்து ரொம்பவே கேட்டுகிட்டே இருந்தால் இந்த KFC சிக்கன் வேணும் அப்படின்னு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். 2 மெத்தட்லையுமே ட்ரை பண்ணலாம். இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் வந்து கொஞ்சமாக உப்பு, இது கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மேக்னேட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது அந்த மேக்னேட் பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. கூடவே நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தேவையான ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய ஒயிட் ஆனியன் வந்து பிக் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் வந்து புலாவ் நல்லா டேஸ்டியாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஆனியன்ஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஆனியன்ஸ் வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புலாவ், பிரியாணி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து ஆனியன்ஸ் நல்லா ஆட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணாலே அந்த டிஷ்ஷோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும். இப்போது இந்த புலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து 2மே
ரேஷியோவில் எடுத்துப்பேன். 1/2 கப் இஞ்சினா 1/2 கப் பூண்டு எடுத்துப்பேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்பேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா வந்து அது க்ரீனிஷாக ஆகாமல் இருக்கும். இந்த மெத்தடில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு 1 வீக் போல் ஸ்டோர் பண்ணிப்பேன். 1 வீக்கு தேவையானதை ஒரு பர்டிகுலர் டேயில் அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்பேன் ஏர்டைட் கண்டெய்னரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மேக்னேட் பண்ணியிருக்கிற சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டுடலாம். இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருந்தேன். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த ஏர் ஃப்ரையர் மெத்தடில் வந்து கலரே சேர்க்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள் ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பன்னீரை பார்த்திங்கன்னா நிலாவும் இனியனும் வந்து தனியாகவே சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த தவா ஃப்ரை பண்ணதே. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 அழகு பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து காரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து என்னோடய கிட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம பெப்பர் தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா புதினா போட மறந்துட்டேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இப்படி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பிரேக் டைம், லன்ச் டைம். நிலா பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக விளையாடிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டா. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கூப்பிட்டாலுமே வரமாட்டா. யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பீஸும் ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி ரைஸ் அப்படின்றதுனால நான் 15 minutes டைமர் வச்சு ஆன் பண்ணிட்டேன். மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையர்லையும் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து சிக்கன் மேக்னேட் பண்ண வீடியோ தான். நான் வந்து சிக்கன் லெக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். எப்பவும் போல் தான் மேக்னேஷன் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் லெமன், இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் செய்வேன். ஸோ தட் அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் சேர்க்குறது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் குக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இது.
ஃபஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு அதை வந்து நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நார்மல் வாட்டரில் டிப் பண்ண அப்புறம் திரும்பியும் ஒரு டைம் வந்து அதை வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் டிப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸ், ப்ரெட் வந்து நான் வந்து வீட் ப்ரெட் க்ரம்ஸ் தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பசங்களுக்கு வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளே வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கும் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 to 3 minutes மேக்னேட் பண்ணதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் வச்சு ஆயில் நல்லா கொதிச்ச அப்புறமா வந்து நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துச்சு. ஏர் ஃப்ரையரில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 15 minutes டைம்லேயே வந்து ஆல்ரெடி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து உள்ளெல்லாம் நம்மளுக்கு நல்லா குக் ஆகணும் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஃப்ரையர் சிக்கன் போயிடலாம். இந்த ஏர் ஃப்ரையர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே கலரே சேர்க்கலை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கலர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பிஞ்ச் ஆஃப் கலர் சேர்ப்பேன், அது கூட இதில் சேர்க்கவே இல்லை. எல்லாமே நம்மளோட நேச்சுரல் ஸ்பைசஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 minutes ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து திருப்பியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னும் மிச்சம் இருக்கிற மினிட்ஸ் வச்சிட வேண்டியதான். ஸோ அதுதான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகிழனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அப்படி தான் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு. கடையாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஏதாவது ஸ்பாட்டு, பார்க்கு, அந்த மாதிரி எதுக்கு போகணுன்னாலுமே வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்கள், நிறைய டக்ஸ்லாம் வந்து கூட்டமாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்ஸ்லாம் இருக்குது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. பட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீலிங் பண்ணுறவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் குக் ஆகிடுச்சு. குக் ஆகிட்டு இது ரெண்டுமே வந்து அதுவே ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ரைத்தாக்காக கொஞ்சமாக வந்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ரைத்தாக்கு வந்து நார்மல் ஆனியன் சேர்க்கறது பதில் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு நல்லதானதை நம்ம பார்த்து செஞ்சோன்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் போட்டு நான் வந்து
ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புலாவ் வந்து பாருங்கள் இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரியாக வந்துருந்தது. காரமும் வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஸோ தட் என் பசங்க வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக டைம் கன்சியூமிங் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து எப்போவுமே எப்படி சர்வ் பண்ணுவேன்னு தெரியுங்களா, நார்மலாகவே ஒரு கரண்டி எடுத்து தான் போடுவேன். இவருக்கு வந்து பிரேக் லன்ச் டைமுன்றதுனால இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் அப்படின்ற பேரில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. யார் யார் வீட்டிலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரைடு சிக்கன். இதுதான் வந்து அன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்ட லஞ்ச் மெனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல், ஏன்னா இது என்னோடய பிளேட்டு. நான் வந்து ரைத்தா சாப்பிட மாட்டேன். ஸோ அதுக்காக வெறும் ஃப்ரைடு சிக்கனும் பன்னீர் புலாவ் மட்டும்தான். கர்டு வந்து வெறும் கர்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அது மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இனியன் சாப்பிட்டுட்ருக்கான். எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. மகிழனுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை விட என்ன மாதிரியே வந்து ஆயில் ஃப்ரை பண்ண சிக்கன் தான் பிடிச்சிது அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே ஆயில் ஃப்ரை பண்ணது, டீப் ஃப்ரை பண்ணது தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அது வந்து எப்படி சொல்ல, டிப்பிக்கலாக நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக KFC மாதிரி இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 60% KFC மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி மாவு எதுவுமே இல்லை. ஸோ கோதுமை மாவு தான் இருந்துச்சு. ஸோ கோதுமை மாவு ஊற்றுறதுக்காக, தோசை ஊற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசையை வந்து தாளிச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து காம்பினேஷனாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உடைச்ச முட்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சோம்பும் சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து தேவையான ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நைட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சின்ன ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறது தான் சேர்த்துருக்கேன். மீடியமுக்குமே கம்மியான ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம உடைச்ச முட்டை குழம்பு செஞ்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து ரா ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வராமல் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா
குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பிரியாணி இலையும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருந்தேன். அதை வந்து சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி இலை அதுக்கப்புறமா வந்து இந்த வடகம் போட்டு இதை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ரா ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ வந்து தக்காளி இன்னும் வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இன்னொரு 2 to 3 minutes ஆகும். நைட் டைமுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து மகனுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அவனை தூங்க வைக்கணுன்னா நம்ம சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சாலுமே வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து சைடில் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ தட் வந்து தக்காளி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா ஒரு திக் கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது நான் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக முட்டை போட்டோன்னா இந்த சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ட்ரை டிஷ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசைக்கு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஃபைனலாக போடுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா மசாலாவும் நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த தண்ணியும் ஊற்றின அப்புறம் இந்த மாதிரி கொதிச்சுதுன்னா நம்ம இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் முட்டை எல்லாத்தையும் 1 by 1 வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ நான் செகண்ட் முட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சைடு வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் வந்து ஈக்குவலாக வந்து குக் ஆகும்.
வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டையும் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இது ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 minutes எடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பெப்பரு, உப்பு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டே வந்து ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு அந்த ஆம்லெட்டை வந்து கட் பண்ணி இதில் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ அதை லைட்டாக கிளக்கி விடலாம். ஸோ ஃபைனலாக வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். சுட சுட தோசையும் சுட்டாச்சு. இது கூடவே வந்து உடைச்ச முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒவ்வொருத்தருக்காக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம vlogோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி என்னெல்லாம் பிடிக்கலன்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.